ஸோ வெல்கம் பேக் அவர் சேனல் guys. எல்லாமே எப்படி இருக்கீங்க? எல்லாம் இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் வந்து ராக்கெட் லீக் வெஜ் சைட் ஸ்வைப் ஓகேங்களா. அது வந்து இந்த கேம் நான் ரொம்ப 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 நாள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் வந்து நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறப்பே இதை பையனை வந்து ப்ளே ஸ்டோரை விட்டு தூக்கிட்டாங்க. பட் வந்து அது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தூக்கிட்டாங்க. எனக்கு இப்போ தான் தெரியுது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பையனா வந்து கரெக்டாக வந்து அக்டோபர் அப்போ 2025 வந்து இந்த கேம் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ ஃபைனலி எப்படியோ இந்த கேமோட ஒரிஜினல் வெப்சைட்லேயே இந்த கேம் வந்து அவைலபிளாக இருக்குது. ராக்கெட் லீக் சைட் ஸ்வைப் அப்படின்ற வந்து நான் வந்து டைப் பண்ணி அதை வந்து நான் எடுத்தேன். ஏன்னா அது வந்து ஒரிஜினல் வெப்சைட்லேயே இருக்குது. நீங்கள் போய் இந்த கேம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளாண்டுக்கலாம். ஏன்னா ஓகே, இப்போ வந்து நம்ம பையனை வந்து ப்ளே கொடுப்போம். ஏன்னா ஓகே, ஃபஸ்ட் பையனை வந்து 1v1 போட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் பையனை வந்து 2v2 எல்லாம் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபைன் மேட்ச் அப்படின்னு கொடுத்துக்குவோம். ஆக்சுவலாக வந்து ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான். இப்போ கிளாஸ் கோட் எப்படி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து கிளாஸ் கோட் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோன்னே ஏதோ ஒரு ஸ்குவாடை பிடிச்சிரும். ஏன்னா அந்த மாதிரி பிடிச்சப்பறம் இந்த மாதிரி இப்போ வந்து உள்ளே போயிடும். ஏன்னா இந்த மாதிரி கேம் பையனை வந்து உள்ளே போயிடும். என்னோட ஐடி நேம் பாருங்கள், சதீஷ் ஜா அப்படி போட்டு வச்சுருக்கேன். பட் வந்து எனக்கு வந்து கரெக்டாக லாகின் ஆகலை. அதுக்கப்புறம் டக்கு நான் என்னென்னமோ அடிச்சுட்டேன். ஏன்னா ஓகே, இப்போக்கி ஆரம்பிக்குது. ஐயோ எங்கே நிறைய ஈஸியாக அடிச்சுக்கலாங்க. பொறுங்க லாகின் ஆகுது. ஐயோ லாக் ஆகுதுங்க, லாக் ஆகுதே. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் இது அது பேர் என்னது வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே கேம் ப்ளே பண்ணுறேன். ஓகே பொறுங்கப்பா, அப்படியே டப்பு ஒரே அடி தான். இந்த மாதிரி தாங்க ட்ரிக்கு பயங்கரமாக இருக்கும். இப்போ நிறைய ட்ரிக் இருக்கும் இதில். இந்த மாதிரி தான் பையனை வந்து நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். இல்லை இப்போ என்ன பண்ணணும்னா மாதிரி வந்துட்டு ஜம்ப் அடிக்கணும். இல்லை ஜம்ப் அடிக்கும்போது என்ன ஒன்று அது வந்து அப்படியே பறந்துடும், அப்படியே மேலே பறக்கும். இப்போ பையனை வந்து அவன் போட்டுருவான் ஜஸ்ட் மிஸ். நீங்களா பொறுங்க. எப்போ எங்கே அங்கே பாருங்க, பயங்கரமாக ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணேன் இந்த கேம் வந்து லாகின் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறப்ப அப்படி இருந்துச்சு. ஓகே இப்போ பையனை வந்து ஓகே அடிச்சாச்சு, கோல் அடிச்சாச்சு. இந்த சொன்னேன்ல இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸி. பட் இது வரப்போ தான் என்ன பண்ணுறதுனே வந்து சரியாது நமக்கு. ஏன்னா இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லாங் இதில் போயிருங்க. அதாங்க சரியான கடுப்பு. இருங்க இந்த மாதிரி கோல் ஐயோ போச்சு போட்டுருவாங்களே இருங்க ஐயோ சரியான கடுப்புங்க இந்த கேமு. பட் சூப்பராக இருக்கும், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேமு. போட ஐயோ எங்க இது வேற ஏற மாட்டேதுங்க. ஐயோ போச்சுங்க, போட்டாங்க ஐயோ போட்டாங்க. சரி விடுங்க, இன்னொரு தடவை இந்த இப்போ வந்து நம்ம ஈஸியாக ட்ரை பண்ணிடலாங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இப்படி ஈஸியாக வந்து அப்படி போட்டு போயிடலாம் நம்ம செட் கோலு. பட் வந்து அந்த ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி பக்கத்தில் கொடுக்குறப்ப தான் நம்மளால் வந்து கண்டிப்பாக போடவே முடியாது. இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து ஜம்ப் ஆகும். இப்போ வந்து இந்த மாதிரி எவ்வி நீங்கள் போயிட்டு அடிக்கலாம். பட் அது வந்து கொஞ்சம் இது கஷ்டம். நான் இந்த பார்த்தீங்களா இப்படி அடிக்கிறாம்ல, இதை வந்து நம்மளால் அடிக்க முடியாது அவ்வளோவா ஈஸியாக. ஏலா இப்போ பொறுங்கங்க. இப்போ பாருங்கள், இதை கொடுத்துட்டு அப்படியே நான் வரேன் பாருங்கள். இப்போ ஏறிடுறா அவ்வளோதாங்க. அவ்வளோ ஏங்க சரியான கடுப்புங்க. இங்கே பாருங்க, பொறுங்க. இப்போ வந்து இந்த ஐயோ போட்டான் போச்சு எல்லாம் போச்சு. இந்த ரவுண்ட் அவன் தான் வின் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த ரவுண்ட் அவன் தான் வின் பண்ண போகிறான். ஐயோ எங்கள் ட்ராவில் முடிஞ்சால் கூட ஒரு கவலை கூட கிடையாதுங்க. தோக்கக்கூடாதுங்க கேமில். அதுதாங்க எனக்கு. ஏன்னா ட்ராவில் முடிஞ்சால் கூட பரவாயில்ல, பட் தோக்கக்கூடாது. ஏன்னா அதனால் வந்து நம்ம எப்படியாவது வந்து நம்ம வேகமாக ட்ரை பண்ணி முடிச்சிரு. எங்க அது எப்படிங்க அவன் பக்கம் மட்டும் அது போகுது? ஏதாவது ட்ரிக்கு பண்ணி வச்சுருக்காங்களான்னு கூட தெரில எனக்கு. புறா எங்க பொறுங்க, இங்கே நின்று அப்படியே அவனை தடுக்கணும். இந்த பந்தம் வந்து நம்ம அடிக்க கூட தடுக்கணும். பொறுங்க, தடுத்துரு அவ்வளோதான். முன்னாடி போட அவ்வளோதான் போட்டு ஐயோ எங்கள் செவரு இருக்குது, செவரு கட்டி வச்சுருக்காங்க. எங்கள் பக்கம் முட்டுச்செவரு கட்டி வச்சுருக்காங்க. ஐயோ போச்சுங்க போட்டுருவோம் போல். 30 செகண்ட் தான் இருக்குது. 30 செகண்ட் எப்படியாவது தாக்க பிடிச்சி வச்சிடணும். முட்டாவை அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க, சோலி முடிஞ்சு. இங்கே சேவ் பண்ணதுனால 50 பாயிண்ட் கிடச்சிருங்க பார்த்தீங்களா. இருங்க ஐயோ போச்சு அடிக்க போறியா ஐயோ கைஸ் அவ்வளோதாங்க, வேற மாதிரி. இருங்க 14 செகண்ட் மேட்ச் ட்ராவானா கூட எனக்கு ஒரு கவலையுமே கிடையாது. அவ்வளோதான் கைஸ், வேற மாதிரி போட்டுடா வந்து. ஐயோ எங்க என்னங்க இது சரியான கடுப்புங்க. போட்டுடா வேற மாதிரி. ஐயோ எங்க இங்க பாருங்க, இருங்க லாஸ்ட் 1 மினிட்டுங்க. 1 மினிட் அவ்வளோதான் வின்னு. லாஸ்ட் அந்த ஒரு சிங்கிள் பிட் நிமிட்டில் வந்து நம்ம வின் பண்ணிட்டோம். வேற மாதிரி ஹோம் டீம் வின் பண்ணிட்டோம். வேற மாதிரி
பட் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கேமு. லாஸ்ட் அந்த மூமெண்ட்டில் பார்த்தீங்களா எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கேஸ் இந்த ஃப்ரீ ஃபயரில் ஒரு மாதிரி சொல்லேம்ல அந்த மாதிரி தான். இப்போ ப்ரோசன்லேருந்து அடுத்து வந்து நம்ம சில்வர் போவோம், சில்வர்லேருந்து கோல்டு போவோம், கோல்டுலேருந்து பிளாட்டினம்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தரல. கோல்டுலேருந்து பிளாட்டினம் இல்லை டைமண்டு போவோம். இல்லை ஓகே. இப்போ வந்து இதை நம்ம டேப் பண்ணிட்டு அடுத்தடுத்து மேட்ச் பையனை வந்து நம்ம ஆரம்பிப்போம். இப்போ எல்லா கோல்ஸ் பையனும் வந்து நம்ம 6 போட்டிருக்கோம். ஷார்ட்டு இந்த புல் பண்ணி அடிச்சோம்ல அதுதான். ஓகே ஓகே. இப்போ வந்து ஃபைன் மேட்ச் கொடுப்போம். ஆனால் கிடைக்கிறான் பையனுங்க வெளியே வந்துருச்சு. சரி ஓகே. இப்போ வந்து டபுள் போட்டு பார்ப்போம். டபுள் எப்படி இருக்குது? சரி வேணாம், இதுவே போட்டு பார்ப்போம். சிங்கிளே போட்டு பார்ப்போம். சிங்கிள் வந்து நல்லாயிருக்கும்னு தோணுது. இன்னும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் போட்டு பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து டபுள் போட்டு பார்ப்போம். எல்லாம் அது வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. எல்லாம் ஓகே. ஆக்சுவலாக வந்து இது வந்து எனக்கு இன்றைக்கி தாங்க தெரியும் இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து டக்குன்னு நான் போயிட்டு எப்படியோ டைப் வச்சு இந்த கேம் வாங்கிட்டேன். ஓகே. இப்போ வந்து ஸ்டாக்ஸ். ஓகே. யார் பிரேக் அவுட்டுன்ட்டு ஒரு பிளேயரு. பிரேக் அவுட். ஆமாங்க, என்னங்க தரமான பிளேயராக இருப்பான் போலையே. நம்மளோட டஃப் கொடுக்குறானே பயங்கரமாக. அப்பா கைஸ் யாருங்க. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். வேலை முடிஞ்சு போடா அங்கிட்டு போடா. அவ்வளோதான் அடிச்சிட்டு வேற மாதிரிங்க. வேற மாதிரி இனிமேல் வந்து இப்படியே பண்ணிடலான் இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு விளையாடுறது நல்லா இருக்குது. போட அடிச்சிடுறோம். அப்போது 2 கோல் முட்டை. அவன் 2 கோல் அவன் வந்து முட்டை வேறு இடிக்கிறான் எல்லாம். இப்போ வந்து இன்னொரு தடவை அடிக்கிறோங்க. இன்னொரு தடவை அடிச்சிடு. எங்கே இந்த மாதிரி எப்படிங்க அது அவன் பக்கம் மட்டும் போகுது? எனக்கு தெரியல, கரெக்டாக புரியலை எனக்கு. பாருங்கள், அது மட்டும் அவன் பக்கம் மட்டும்தான் போகுது, நம்ம பக்கம் வர மாட்டேங்குது. ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரியில் விளையாடுவாங்க இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம். நான் இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரியில் விளையாடுவாங்க. பட் வந்து நம்ம கண்ட்ரியில் விளையாடுவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரில. மேபி வடக்கர்கள் யாராவது விளையாடலாம், தெரில எனக்கு. எல்லாம் ஓகே. இப்போ முட்டைக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வேறு மாதிரி நம்மகிட்ட என்னதான் ஒரு ஹை ரேஞ்சு கார் இல்லை அப்படின்னாலுமே என்னங்க. ஓகே அவன் வெளியே போயிட்டான் போல். அப்போ நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது கைஸ். ஆக்சுவலாக வந்து அவன் வெளியே போயிட்டான் போல். அதனால் வந்து நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ அதனால் அப்படியே பையனை வந்து நமக்கு வின்னிங் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாங்க. எப்படி கிரிக்கெட்டில் பையனை வந்து பிளேயர்ஸ் பையனை வந்து வரலையோ அந்த மாதிரி தான். பிளேயர்ஸ் வரலன்னா அந்த மேட்ச் வந்து அவங்க வின் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து அந்த மேட்ச் அந்த ஒரு வாரம் அப்படி நடந்துச்சுன்னு நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் அப்போ ஒரு மேட்ச்சு வந்து நான் எப்போயோ நடந்துச்சு. அப்போது வந்து டிராஃபிக் காரணமாக அந்த மேட்ச்சில் பையனை வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அவங்க வின் பண்ணிட்டாங்க இந்தியா. இல்லை எனக்கு கரெக்டாக தெரில. என்னங்க ஆப்பனன்ட் பிளேயர் வெனம்னு போட்டிருக்கு. ஐயோ கைஸ், சவுண்ட் டக்குன்னு சவுண்ட் வந்துருச்சு. ஓகே அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து பேய்க்கு அப்படி அடிச்சிரு. ஐயோ எங்கள் இந்த மாதிரி டைத்தில் தாங்க சுத்தமாக அடியவே முடியாது. ஐயோ எங்க அவன் போட்டுருவான் போலையே. ஐயோ நானே போட்டு விட்டுருப்பேங்க அவனுக்கு. நானே போட்டு விட்டு இதுதான் நம்மளோடதோ? இல்லை கைஸ் இது நம்மளோடது கிடையாது. அந்த இவங்க பாருங்க தரமாக வச்சுருக்கானேங்க. சரியான பிளேயர் போல். ஓகே. இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு நூபு மாதிரி தான். நம்ம ஆக்சுவலாக ஒரு பாட்டு நூபு அந்த மாதிரி தான். ஐயோ என்னங்க கரெக்டானங்க அடிச்சிட்டு இருந்தேன். அப்படி தள்ளிட்டு போடான். என்னதான் இருந்தாலும் நீ என்னதான் பிளேயராக இருந்தாலும் என்கிட்ட உன்னோட வேலை ஆகவே ஆகாதுடாடே. போடா விட்டு அடிச்சிட போகிறேன். இருங்க. ஐயோ அங்கிட்டு நானே தள்ளி விடுறேனே. இங்கே வருங்க. அவங்க வந்து காரோட அந்த பேக்கில் வந்து ஒரு போர்டு மாதிரி இருக்கும், அதை வச்சு நாட்டிக்கிறாங்க. அப்படி நம்ம வந்து குறைச்சி இடம் போட்டோம் போல். ஓகே. அப்படியே கைஸ் தரமான ஷாட்டு. பூ மேலே போ கைஸ். இங்கே பாருங்க. பாடுறா கைஸ். போங்க போச்சு. அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான். உள்ள போடா. ஐயோ போச்சு கைஸ். அவ்வளோதான் வின்னு போ. நம்ம அவன் தான் வின்னு. ஆனால் பாருங்க, அவன் தான் வின்னு போட. எஸ் போக. இருங்க. அப்படியே தப்பி போய் அடிப்பேன் தெரியா. பண்ணே மாதிரிலாம் நான் ஒன்றும் கிடையாது. சும்மா கீழே இருந்துட்டு வேடிக்கை பார்க்கறனால தப்பி என்னங்க தப்பி போய் அடிப்பேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கோல் அடிச்சு தந்துட்டேன். ஐயோ சரியான கடுப்புங்க. இதோட போடா அங்கே ஒரு பையன் அடிச்சுட்டு என்ன போடா 41 செகண்ட் இருக்குடா. 3 கோல் அடிச்சு மூஞ்ச வச்சு கவிக்கிறேன்டா. வாடா இன்னைக்கு நீயா நானு பார்த்துருவோம்டா. வாடா இன்னைக்கு பார்த்துருவோம்டா. வாடா. ஆக்சுவலாக அந்த பந்து வந்து போகுதுங்க அந்த சைடு.
ஆனால் அதான் அவனும் வந்து இடிக்கிறானா, அந்த 2 ஃபோர்ஸும் சேர்ந்து தரும்போது அந்த பந்து மேலே போயிடுது. எல்லாம் தான் காரணம் இங்கே, வேறு எதுவுமே காரணம் கிடையாது. சூப்பர்ரா, தேங்க்ஸ்ரா, தேங்க்ஸ்ரா, பி தேங்க்ஸ்ரா, சி தேங்க்ஸ்ரா. ஓகே அப்படியே எகிரி அடி எகிரி அடி எகிரி அடி எகிரி அட்ரா. போச்சு அவன் கொண்டு போயிட்டாலே இன்னும் வந்து வேறு ஒன்றுமே ஆக முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. மொத்த பாயிண்டில் இருக்கேன். போச்சு 10 செகண்ட் வேஸ்ட்டு நம்மளாம் வேஸ்ட்டு கைஸ் நம்மளாம் வேஸ்ட்டு. கோலா போட்டுறாடே. அவன் தாங்க வின்னு. முதல் முறையாக அதில் போய் நான் வந்து தோற்றுருக்கேன். நீ யாருன்னு தெரியலன்னா பயங்கரமான பிளேயராக இருப்பான் போல. என்ன செய்ய நான்? சரி விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். இன்னொரு தடவை ஏதாவது மேட்ச் வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். எல்லாம் ஓகே. இப்போக்கு வந்து நம்ம அடுத்து ஆரம்பிப்போம். எல்லாம் ஓகே. இப்போ வந்து அடுத்து வந்து இது அடுத்து டியூவல் போடலாமா? எங்கள் ஆரம்பிச்சிருச்சு. சரி விடுங்க, இந்த ஒரு மேட்ச் போட்டால் அடுத்து டியூவல் போடுவோம். அதுக்கப்புறம் அது வந்து சூப்பராக இருக்கும். டியூவல் நல்லாயிருக்கும். 2 பேர் ஆடுவோம். அந்த சைடு 2 பேர் இருப்பாங்க, இந்த சைடு நம்ம வந்து 2 பேர் இருப்போம். அதில் ஆப்பனண்ட்டாக யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில, கூட பார்ட்னராக யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டுமே தெரில எனக்கு. அதில் ஓகே. இப்போ அப்படியே தப்பு. எனக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த ட்ரிக்கு தெரியும், பட் இப்போ தான் என்ன ட்ரிக்குன்னு சொல்லிட்டு மறந்தே போச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இருக்கிறதுலையுமே, இந்த மாதிரி கிட்டக்க இருக்கிறதுலையுமே எனக்கு வந்து அடிக்க வரும். இருங்க ஐயோ போச்சு. நானே உள்ளே போய் தட்டி விட்டேன். வேறு எதுவுமே கிடையாது, நானே உள்ளே போய் தட்டி விட்டுட்டாங்க. இப்போ பாடுறா அவ்வளோதான் முடிச்சுட்டு போடான்ட்டு. ஒன்றுக்கு ஒன்று வேறு மாதிரி, ஒன்றுக்கு ஒரு பாயிண்டில் இருக்கும் எல்லாம். இப்போ வந்து இன்னொரு தடவை நான் போய் அடிக்கிறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இருங்க தப்பி போயிடுறாடே. லே போச்சுக்க எல்லாம் போச்சு கைஸ், எல்லாமே போச்சுக்க. அப்படியே கட்டிக்கணுங்க. பட் கேம் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்களா, நொறுக்கி விட்டுரும் கேம் கிராஃபிக்ஸு. இருங்க அப்படியே அவ்வளோதான் கைஸ். எவ்வளோ பெரிய டாஸ்க்கு பாருங்களேன், அங்கிட்டிருந்து இங்கிட்ட வரையும் கொண்டு வர. இப்போ அவ்வளோதான், நம்ம தான் பாருங்க. அப்படியே வந்து டப்பு நடிச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஹேட்ரிக் வின்னு. இதுதான் ட்ரிக்கு. ஆக்சுவலாக வந்து இதுதான், அந்த லாங் டிஸ்டன்ஸில் இருந்தால் மட்டும் ட்ரிக் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருந்தால் எனக்கு ட்ரிக்கெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியாது. லாங் டிஸ்டன்ஸில் இருந்தால் எனக்கு இந்த ட்ரிக்கு தான் தெரியும். எல்லாம் ஓகே. இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பவர் ஏறட்டும் தான் பார்க்குறேன், பட் பவர் ஏறாதுன்னு நினைக்கிறேன். கொடுங்க. நம்ம யாருங்க இவன் சரியான மண்டகணம் முடிச்சா இருக்கா? ஐயோ போச்சுங்க, நானே அடிச்சு கொடுத்துட்டேங்க. போச்சுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு முட்டாப்பையில பார்த்துருக்கீங்களா? எஸ், நானே அடிச்சு கொடுத்துட்டேன். அவன் வேறு டான்ஸ் ஆடுறான். ஐயோ எங்க போச்சுங்க. எங்க லாங் ஷாட்டில் அடிச்சிருப்பேங்க நான். விழுந்துருடா. ஐயோ போச்சு. போட்டுருவான். டே. ஐயோ யாரோ மாதிரி தடுத்தாச்சுங்க. நான் என்ன பண்ணேனே தெரியல, டப்புனு கண்ணை மூடிட்டேன் நான். அது வந்து இது அடிச்சிட்டானா சரி விடுங்க. என்ன ஒன்று லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் வரும்போது தாங்க சாப்பிட்ட சூடு பிடிக்கும். இப்போல்லாம் ஒன்றும் தெரியாது. லாஸ்ட் அந்த 30 செகண்ட்ஸ் ஒன்று வரும் பாருங்களேன், அப்போ தாங்க சூடே பிடிக்க ஆட்டம். ஐயோ அங்கிட்டு தட்டி விட்டேனே. நம்ம போட அப்படியே ஐயோ 2 பேரும் காற்றுல பறக்குறோம். ஐயோ எங்க இங்கிட்ட எதுக்குடா கொண்டு வரேன்? போ அங்கிட்டு போ. ஐயோ கைஸ் ஒரே ஐயோ என்னங்க போச்சுங்க. லாஸ்ட் 22 செகண்ட்ஸு எப்படியா நம்ம கோல் அடிச்சாவே உண்டு. இருங்க இப்போ போய் சட்டுன்னு போய் அடிச்சிடலாம். அவ்வளோ ஐயோ என்னங்க வாய்ப்பே இல்லைங்க. அவ்வளோதாங்க தோத்துட்டோம். அவ்வளோதான். நம்ம வேறு ஏதாவது கேமிங்கை பார்த்துட்டு போயிடலாம் போல், அப்படி இருக்கு. உள்ள போயிரு. ஐயோ எங்க சரியான சண்டைங்க. இங்கே ட்ரால் முடிச்சு விட்றா மேட்சை. அவ்வளோதான். வந்துட்டோம். ஐயோ கைஸ் போச்சுங்க. வேறு அவ்வளோதான். 1 பாயிண்ட் வித்தியாசத்தில் தோத்துட்டோம். அவ்வளோதான் முடிஞ்சு. 1 பாயிண்ட் வித்தியாசத்தில் தோத்துட்டோம். ஓகே, பட் டியூவல் வந்து ஒரு 4 மேட்ச் போட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லாம் ஓகே. இது வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன், பார்ட் 2 போடுறேன். நல்லா இருந்துச்சு அப்படின்னா
லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். ஓகேங்களா? ஓகே ஓகே இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம சிபி வந்து நம்ம டியூவல் போடுவோமா? ஆமாம், டபுள் அன்ரேங்க்டுன்னு போட்டிருக்கு. ஹூப்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு தெரில. நான் வேணால் வந்து போய் பார்க்குறேன், எதுவும் வீடியோஸில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். அப்புறம் இங்கே என்னமோ கராஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் வந்து நம்ம இந்த கலர் வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதே வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும் எல்லாம். ஓகே, இப்போ வந்து செலக்ட் கார் கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சில. கராஜ் விட்டு வெளியவோ, அவ்வளோதான் கைஸ், வேற மாதிரி கைஸ். இருங்க, டியூவல் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னங்க ஆரம்பிக்கலையா? ஏதாச்சும் டேட்டாவும் ப்ராப்ளமாக இருக்கா? இல்லை, டேட்டாலாம் ஆனில் தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது லாகின் பண்ணாதாங்க இந்த மாதிரி விளாட முடியும். லாகின் பண்ணலன்னா சும்மா ட்ரைனிங் கிரவுண்டு மாதிரி தான் விளாட முடியும் உங்களால். லாகின் பண்ணாத எப்பிக்கில் போயிட்டு லாகின் பண்ணுங்க. கேமில் லாகின் பண்ண முடியாது, எப்பிக்கில் தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பிக்கில் லாகின் பண்ணிட்டு அப்புறம் தான் கேம் விளையாடுற மாதிரி இருக்கும். அதனால் அது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணாலும் சரி, எதில் டவுன்லோட் பண்ணாலுமே சரி, நீங்கள் வந்து எப்பிக்கில் வந்து நீங்கள் வந்து இதை லாகின் பண்ணணும். வந்து எப்பிக்கில் லாகின் பண்ணால் தான் அது வந்து விளையாட முடியும். ஆக்சுவலாக வந்து விளையாடலாம், பட் வந்து உங்கள் இது மாதிரி தான் விளையாட முடியும். என்னங்க ஐயோ கைஸ், கொடுங்க நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டு திரும்பி போட்டுமா? டபுள்ஸ் தான் கைஸ், டபுள்ஸ் தான். பட் என்ன ஆச்சுன்னு தெரில, எவனுமே சிக்க மாட்டேறாங்க போல். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து மேட்ச் ஆரம்பிச்சோன்னு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், கார் சிஸ்டம் மட்டும் பாருங்கள், தரமான சிஸ்டம். யாருங்க அப்பா, சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு மேசிவாக இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் கேமில் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கார் கொடுப்பாங்களா? ஓகே, ஃபைனலி ஆரம்பிச்சிருச்சு மேட்ச் எப்படியும். ஓகே, இப்போ வந்து எங்கள் இவனை போய் முதல்ல கொடுத்து வச்சுருக்கானுங்க, வேஸ்ட்டுங்க அவனுங்களாம். பொறுங்க, இப்போ நம்ம தாங்க அடிச்சாகணும், அவன் அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இவங்க பரவாயில்ல, எங்கள் இவங்க ஹைட்டாக வச்சுருக்காங்க, அதை பயங்கர ஹைட்டாக வச்சுருக்காங்களே. அடிச்சிரு ஐயோ என்னமா ட்ரை பண்ணுறாங்க இவங்க. போய் தடுத்துரு பாண்டி. சரிங்க, போய் அப்படியே 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 அடிச்சிரும். ஐயோ கைஸ், தட் வாஸ் டீம் ஸ்பிரிட் கைஸ், தட் வாஸ் டீம் ஸ்பிரிட். பொறுங்க, அப்படியே 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 பறந்து போல, பறந்து எங்க நான் எங்கே இருக்கேனே தெரில, நான் எங்கிட்ட ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் பாருங்களேன். போச்சுங்க, போட்டேன். சோலி முடிஞ்சு கைஸ், சோலி முடிஞ்சு. அவன் என்னதான் எமோஜி போட்டாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஐயோ என்னங்க ஸ்பிட் கேம்லாம் இதில் என்ன இது பண்ணியிருக்காங்களாம், என்ன சதுரம்லாம் வருது. டேய் முன்னாடி ஏறி வந்து அடிச்சாதான் என்ன வேண்டாம் உனக்கு? முன்னாடி நீ ஏறி வந்து அடிய. பொறுங்க, நீ அடிய மாட்டான் நீ உள்ள, அவ்வளோதாங்க. போட்டேன், வரா மாதிரி அந்த மாதிரி இருக்க வருமா, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ பையனும் வந்து நம்ம இப்போ பின்னாடி வந்துட்டோமா? ஓகே கைஸ், வேகமாக போயிடுறோம். இங்கே 2 பேர் முட்டிக்கிட்டு சாவுறாயே வேமா அடி அடிச்சு எங்கள் அவங்க பக்கம் தள்ளி விடுறீங்க பந்த. இங்கே எங்கே ட்ரிக்கேனே தெரிலங்க எனக்கு. பொருங்க, அப்படி அப்படி அப்படியே. ஐயோ எங்க போச்சுங்க அங்கே. ஐயோ போட்டாய அடி ஐயோ என்னங்க நான் அடி அப்படின்ட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், மனசுலாயோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம தான் அடிச்சிருக்கோம் கைஸ், அப்படியே வந்து அப்படியே பெருமையாக இருக்குது எல்லாம். ஓகே, இப்போ ஏன்னா வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம் எல்லாம். ஓகே, ஆரம்பிங்கிற மேட்சை. ஐயோ கைஸ், நம்ம தான் கைஸ் லீடிங்கு, வேற மாதிரி லீடிங்கில் இருக்கும். ஓகே, அப்படியே ஆட்டி வேற மாதிரிங்க. இங்கே வாருங்க, இந்த ஒரு பாலோட அந்த ஒரு சிஸ்டம் நல்லா இருக்குல்ல. அந்த பாலுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்கல்ல, அது அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல, அது நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து அடுத்து வந்து யார் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து அவங்களோட டீம் மெம்பரான தா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அடிச்சிருக்காரு. அப்படிதான் போட்டுக்கு, தாகாவா இல்லை தாவான்னு தெரியலை. எனக்கு நின்றுக்கிட்டே இருக்கேன் மசன்ட்டு மசசாணி மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கேன். அது என்ன மசசாணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மசசாணின்னா எனக்கு என்னன்னு தெரியலை எல்லாம். ஓகே, இந்த ஓகே வேற மாதிரிங்க. நம்மளோட இன்னொரு டீம் ஆளுமே அடிச்சிட்டான், இன்னொரு டீம் ஆள். ஆமாங்க, தா அப்படிங்கிற ஒருத்தர், தாகாவா இல்லை தாவான்னு தெரியலை. ஓகே, ஃபின்னா. ஓகே, அங்கே போயிட்டாங்க போல வெளியே. வின் நம்ம தான், இல்லை டைம் முடிஞ்சான்னு தெரில எல்லாம். ஓகே கைஸ், ஃபைனலி அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சா கேம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.